ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சோழனை கூட்டிக்கிட்டு நம்ம சந்தாவோட வீட்டுக்கு போனாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம சேரன் இருந்துட்டு இப்போதைக்கு எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்தா இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு உங்களால் தான் எங்கள் வாழ்க்கையே இன்றைக்கி கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்களும் சோழனும் ஒன்றா சேர்ந்து வாழுங்க. அப்போ தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா வீட்டில் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி ஏற்கனவே எங்கள் மாமாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தாச்சு. இதுக்கு மேலே என்னால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது. என் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறினா தான் என் மாமாவோட பிரச்சனையிலேருந்து என்னால் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு நிலா பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம வானதி இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருக்கா? இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்தோம் உங்கள் வீட்லேயே நீங்கள் பார்த்து பேசியிருக்கலாம்ல. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் தேவையில்லாமல் இப்படி எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தையும் ஃபோன் பண்ணி நிலாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசுகிறதுனே தெரியல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ நீங்கள் உண்மையாகவே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நாங்கள் எல்லாரும் சந்தோஷத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ தானே தெரியுது நீங்களாம் ஃபேக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி உங்களால் எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இதெல்லாம் கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.